பார்த்து இது நல்ல அந்த கேவலமா போச்சுங்க அந்த டாஸ்க். நான் தான் ஒன்னு சொல்றேன், இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துறேன் பண்ணாங்கன்னா இவர் டாக்டர் படிச்சிருக்கிறதுனால சைக்காலஜிக்கல் ரீதியா நிறைய டேர்ம்ஸ் தெரியுமா. பார்வதி ரிவெஞ்ச் வச்சு அடிச்சிருக்கான் கண்ணுல முட்டில தெரியும். நம்ம சொல்லிட்டே பண்றாருயா, நான் ரொம்ப ஹார்ஷா தான் அட்டாக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. சபரி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்தீங்க. இந்த நம்பர் 1 பிளேஸுக்கு அவர் தகுதியானவரா? கேள்வி எல்லாம் கேட்கப்படாம கேட்லாக்கு கொடுத்துருக்காங்க. டேய் ஹாய், வணக்கம் மக்களே. நிலா ஸ்பார்க் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் நிலா. பிக் பாஸ் சீசன் 9ல் டே 39ல் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்றது தான் பார்க்க போகிறோம். 18 பட்டி வந்தாச்சாப்பா. அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. இவ்வளோ நாள் தர்பீஸ் இந்த ஹவுஸில் ரன் பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசன் யார் அப்படின்னா பார்வதி தான். ஸோ பார்வதி பேக்கில் இருந்து ஒரு விஷயம் சொல்லும்பொழுது அதை கண்டிப்பாக கேட்கலாம். இவர்கிட்ட உள்ள ஒரு பெரிய நெகட்டிவ் என்னென்னா, யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், நான் சொல்கிறது தான் கரெக்டு, நான் பண்ணுறது தான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு தெனாவட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. அமைச்சரை பூரா ஒரு ஆட்டினா தான் இந்த சூனா பணம் யாருன்னு நாட்டுக்கு தெரியும்டா. அடுத்தவங்க சொல்கிறத உன்னோட சைடில் 2 பேருக்கு இடையில் ஒரு கான்வர்சேஷன் போகுதுன்னா அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்றது ப்ளஸ் ஆர் நெகட்டிவ் அதெல்லாம் செகண்டரி. உங்களுக்கு உங்களோட கருத்துக்கு ஒத்து போகுதான்றதும் டிஃப்ரெண்ட். முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னு காது கொடுத்து கேட்கணும், அந்த பழக்கமே இல்லை. இவர் ஏதோ ஒரு டேர்ம்ஸ் ஒன்று கொண்டு வந்தாராமா, அந்த டேர்ம்ஸ் எடுத்து நான் தான் சொன்னேன்னு சொல்லிட்டு பார்வதி ஃபாலோ பண்ணாங்களாம். இவர் டாக்டர் படிச்சிருக்கிறதுனால சைக்காலஜிக்கல் ரீதியாக நிறைய டேர்ம்ஸ் தெரியுமா. நான் தான் ஒன்னு சொல்றேன், இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துறேன். அதை எடுத்து இவர் தான் ஃபஸ்ட்டு சொல்கிறாராமா, அதை எடுத்து பார்வதி நான் தான் சொன்னேன்னு அவங்களுக்கு உரிமையாக்கிக்கிறாங்களாம். இப்படி நீ ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நாள் ஓடாது பார்வதி, நீ இப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி இவ்வளோ கருத்தை இவ்வளோ வெஞ்சன்ஸான வார்த்தைகளை பார்வதி மேலே அள்ளி தெளிக்க வேண்டிய அவசியமே கிடையாது திவாகருக்கு. யூஸ் பண்ணுறது நான், அதை காப்பி அடிக்கிறது நீ, ஆனால் வெளியில் தெரியுது நீ யூஸ் பண்ண. அவருக்கு என்ன சொன்னாலும் புரிய போகிறதில்ல. பிக் பாஸ் சொன்னாலும் புரியாது, விஜய் சேதுபதி சார் சொன்னாலும் புரியாது. ஓகேங்க, உங்களுக்கு டைம் கொடுத்தாவது நீங்கள் புரிஞ்சுக்குவீங்களா, அதுவும் கிடையாது. இவர் ஒரு விஷயத்தை எடுத்து அதுதான் நியாயம்னு சொல்கிறாரு. நியாயம்னா ஒரு சில பிடிக்காத விஷயங்கள் உனக்கு அகேன்ஸ்டாக ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னா எடுத்து ஒரு முறை சொல்லிட்டு அமைதியாக இருந்துக்கலாம். சொன்னதே திரும்ப திரும்ப சொல்கிறதுனால என்ன ஆக போகுது? இது வேஸ்ட் ஆஃப் டைம் தான். அது என்னைக்கு தான் அவருக்கு புரிய போகுதுன்னு தெரில. பார்வதியும் திவாரும் எப்போ சண்டை போடுவாங்கன்னு இந்த வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தவங்களும் வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. இதுக்கு ரெண்டும் இப்படி கிச்சன் ஏரியாவில் சண்டை போடுறத பார்த்து சைலண்டாக கனி FJ எல்லாம் சிரிக்கிறாங்க. எதுக்கு ஒருத்தவங்களுக்கு நம்ம இடம் தரணும்? ஓகேன்னா தனியாக போய் பேச வேண்டியதானே. உன்னோட தங்கச்சி பார்வதி தானே, தனியாக பேசலாம். அந்த இடத்துலையே எனக்கு தெரிஞ்ச அந்த அரோராட்ட மன்னிப்பு கேட்க சொல்லி அரசியாக இவங்க சொல்லும்பொழுது நான் கேட்கவே மாட்டேன், உனக்கு தெரியாது பின்னாடி அது நடந்துச்சு இது நடந்துச்சு. அப்புறம் அரசவையில் சாண்ட்ரா எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல நான் போகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் போயிட்டு ஷோல்டரில் 2 கை வச்சு நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு பிடிக்கிறதுலாம் நாகரிகமான விஷயமே கிடையாது. இப்போது இந்த டீமில் இருந்து FJ இடம் மாறியாச்சு, அந்த மாதிரி அரோராவும் இடம் மாறியாச்சு. மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் மன்னிப்பு கேட்க முடியாது, நான் இதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னும் போது பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா 2 பேருக்குமே டேப் விட்டுங்க, இவங்களும் பேசுனது தப்பு அவங்களும் பேசுனது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த முடிவே தப்பு. பார்வதி அரோரா என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஏய் நீ பேசாதன்னு சொல்லி அந்த வேர்ட்ஸ் ரிலீஸ் பண்ணது அரோராவோட மிஸ்டேக்கு. உனக்கு என்ன தெரியும், நீ வாய முடுன்னு சொல்லி ஒரு சபை நடந்துட்டு இருக்கப்போ 2 பேருமே அநாகரிகமாக தான் நடந்துக்கிட்டாங்க ஆக்சுவலாக. ஆனால் அந்த இடத்துல அவங்க அரசியாக சொல்கிறாங்க அந்த கேரக்டருக்கு அப்படின்னா திவாகர் கண்டிப்பாக வாயை மூடிட்டு இருந்திருக்கலாம். தர்பீஸ்க்கு என்ன சொன்னாலும் புரியாது, உடனே பர்சனலாக எடுத்துகிட்டு வேறு என்னென்ன விஷயங்களும் 1 by 1 நடக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இங்கே ரியாக்ட் பண்ணி அவர் அந்த கேரக்டரில் இல்லவே இல்லை, இந்த டாஸ்கில் கேரக்டர்லே இல்லை. அதை விட்டுட்டு வெளியில் வந்தது தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு பேசிகிட்டு இருக்கப்போ இவ்வளோ பெரிய சண்டை, சொல்கிறத கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது சரி டேப் எடுத்துருவாங்க ஒட்டும் அப்படின்னு சொல்லி டேப்பை ஒட்டுறாங்க. அமைச்சரின் வாயை நாங்கள் மூடி விட்டோம். டேப் நான் இல்லை அந்தாண்ட சைடு ஆப்போசிட்டில் எல்லாம் கலாய்க்கிறாங்க. வினோத் சொல்லவே வேண்டாம், ஒரு சின்ன விஷயம் கிடைச்சாலே பயங்கரமாக வச்சு செஞ்சு விடுவார். அவர் கலாய்ச்சிட்டு இருக்கப்போ இவரும் இங்கேருந்து கமெண்ட்ஸ் எல்லாம் 2 பேரும் மாற்றி மாற்றி பாஸ் பண்ணிவிட்டு பார்வதி இந்த டேப்பை ஒட்டுறாங்க, செல்லோ டேப்பை.
இல்லை விடுப்பாரு நீ தள்ளு அப்படின்னு சொல்கிறாரு. இதில் என்ன மாதிரியான பிஹேவியர்ஸ்னே தெரியவே இல்லை. ஆக்சுவலாக மண்டே கொடுத்தாங்க டாஸ்க்கு, ராஜ்யம் டாஸ்க்கு. அடுத்து வந்து டியூஸ்டே வெனஸ்டே 3 நாளில் 2வது நாள் பிக் பாஸ் கூப்பிட்டு நல்லாவே பண்ணல, சுவாரஸ்யமாகவே இல்லை, பண்ணி தொலைங்க ஏதாவதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணாங்க 1 ஹவருக்கு மேலே. 3rd டேவே இது வந்து முடிச்சு வச்சுட்டாங்க. போதும், நீங்கள் பண்ணதெல்லாம் போதும், ஒன்றும் ரசிக்கிற மாதிரி இல்லை, சுவாரஸ்யமாகவும் இல்லை, இதில் வந்து உங்களோட கருத்து சண்டை உங்களோட பர்சனல் வச்சுட்டு ஒரு டீம் ஒர்க்கை நல்லாவே நீங்கள் பண்ணவே இல்லை, சுவாரஸ்யமாகவே இல்லை, போய் தொலைங்க, போதும் இதை முடிச்சுடுங்க அப்படின்னு சொல்லி 3 நாள்லேயே முடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த ராஜ்யத்தில் வந்து பார்வதியோட ராஜ்யம் தான் வெற்றி பெற்றுச்சு. மொத்தம் 2 கேமில் ஜெயிச்சாங்கன்னு சொல்லி 2 வைரக்கற்கள் வந்து தராங்க. அதுவும் கமெண்ட் பாஸ் பண்ணி கேவலமாக எல்லாம் சிரிச்சிட்டு இருந்துச்சுங்க. அப்போ 3rd கேம் இவ்வளோ கேம் வச்சேன், 3rd கேமை வச்சு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். 3rd கேம் வைக்கும்போது என்னென்னா ஒரு அரண்மனையை வந்து கட்டணும், அவங்க கொடுக்குற கற்களால் நீங்கள் கட்டணும். அதை 2 பேர் கட்டணும், 2 பேர் வந்து எதிரிகள் வந்து தாக்க வந்தாங்கன்னா 2 பேர் அதை தடுக்கணும். என்ன ஒரு தேவையில்லாத என்ன குறியீடு காட்டுகிறீர்கள்? அரண்மனை கட்டுறாங்க இல்லையா, அதை வந்து கட்ட விடாமல் பண்ணணும், டிஸ்டர்ப் பண்ணணும், எரிக்கற்களை கொண்டு எரியணுன்றது தான் இதோட டாஸ்க்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஓகே கேம் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. விக்கல்ஸ் விக்ரம் பார்வதி இவங்க தான் நடுவர்களாக இருக்காங்க, ஜட்ஜாக இருக்காங்க. அப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா அஷுஷுவல் எப்போதும் போல் பார்வதியோடது 0 தான் வாங்குது, ஒன்றும் கட்டலை. ஏன்னா இவங்களுக்கு தான் டீம் ஒர்க்கே இல்லை. ஏன்னா பார்வதி அங்கே அரசியாக இருக்கிறது தான் இவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை. நம்ம டீம்லேருந்து ஒருத்தவங்க இருக்காங்கன்றதுலாம் டீம் யூனிட்டி இதெல்லாம் ஒன்று இந்த சபரிக்கோ கணிக்கோ அதெல்லாம் தேவையே கிடையாது. அந்த டீமை இருந்து உள்ளுக்குள்ளே இருந்து ஒரு வேலை பார்ப்பாங்க, சகுனி வேலை பார்ப்பாங்க தெரியுமா, அந்த சகுனி வேலை வந்து பார்த்து இது நல்ல அந்த கேவலமாக போச்சுங்க அந்த டாஸ்க். வேர்ட்ஸே கிடையாது, அந்த அளவுக்கு போச்சு. அப்போ அந்த சைடு வந்து அவங்க இப்படி தான் கட்டணும்னு சொல்லிட்டு அரோரா வந்து 2nd ரவுண்டில் சொல்லும் பொழுது நீ வந்து நல்லா சொல்லித்தர, உன்னோட குறியீடெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சாடி பார்வதி பேசுறது. இது ஆக்சுவலாக அரோரா வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியோட டீமுங்க. இங்கேருந்து மன்னிப்பு கேட்கல அப்படின்றதுக்காக எப்படி நாட்டை விட்டு அவ்வளோ ஈஸியாக போயிட முடியுமா? சாண்ட்ரா வந்து இங்கே லேடிஸ்க்கு பாதுகாப்பு இல்லைன்னு அவங்களும் போகிறாங்க. அவங்க சிறைப்படுத்துறதுக்கு நிறைய முறை சொல்லும்பொழுது அரசு வந்து ஒத்துழைக்கலன்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. எஃப்சி நமக்கு நல்லாவே தெரியும், அவர் இந்த டீமில் பார்வதி இருந்தால் அவர் அந்த டீமுக்கு போனால் தான் இங்கே வச்சு செய்ய முடியும், ஏதாவது கண்டென்ட் கொடுக்க முடியும்னு அவர் அந்தாண்ட ஓடுறாரு. அப்போ ஆக்சுவலி இதில் வந்து விக்கல்ஸ் விக்ரமோட டீம் தான் ஜெயிச்சிச்சு. இதுலேயும் நிறையா கருத்து சண்டை வாக்கு முதல் இது எல்லாமே நடந்துச்சு. ஸோ 2வது ரவுண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரவுண்ட்லாம் கிடையாது, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, மீண்டும் ஒரு முறை ஆட முடியாது அப்படின்னு சொல்லி முடிச்சு வச்சிடுறாங்க. இதில் எப்போதும் போல் விக்கல்ஸ் விக்ரமோடது ஜெயிச்சிச்சு. ஆக்சுவலாக 2 ரவுண்டில் ஜெயிச்சதுனால பார்வதியோட டீம் தான் இதில் வந்து வின்னிங்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. வின்னிங்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு தலை போட்டியில் ஒரு ஆள் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதாவது பார்வதியோட டீம்லேருந்து ஒரு ஆள் வந்து அந்த ராஜ்யத்துலேருந்து ஒரு ஆள் வந்து தலை டாஸ்க்கு செலக்ட் பண்ணானோடனே ஐயோ செம்ம கேவலங்க. ஐயோ இதுங்களுக்கெல்லாம் தெரியுதா தெரியலையா என்னன்னு தெரியலனே எஃப்சி போட்டி வருது அப்படின்றதுக்கு மட்டும் வந்து வராங்க. வந்து எஃப்சி அரோரா சாண்ட்ரா 3 பேரும் இந்த ராஜ்யமே வேணான்னு பக்கத்து ராஜ்யத்துக்கு போயிட்டாங்க. திரும்ப பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணாலும் அவங்களோட பிக் பாஸோட கருத்தின் அடிப்படையில் இவங்க இந்த டீம் மெம்பர்ஸ் ஆமாம், அதனால இவங்க இப்போ கருத்து சொல்ல வருவாங்களாம். என்ன இது கேவலமாக இருக்குது. எவ்வளோ நாள் தாங்க பார்வதியும் தர்பீஸ் மட்டுமே போராடுவாங்க கருத்துக்காக? ஏன் இவங்களுக்குலாம் ஒரு அறிவே இருக்காதா நான் கேட்குறேன். அது தெரிஞ்ச நாயா இங்கே வர்றேன், தெரியாமத்தாலும் இங்கே வந்து குத்த வச்சேன். கேட்கும் பொழுது வந்து சுபிக்ஷாவுக்கு எல்லாரும் ஓட்டு போடுறாங்க சம்மந்தமே இல்லாமல். இதில் ரொம்ப நியாயவாதி சபதி எவ்வளோ நியாயவாதின்றது நமக்கு தெரியாதா? தலை டாஸ்க்லேயே நம்ம பார்த்தோம், அவரோட நீதி நேர்மை நியாயத்தெல்லாம் நம்ம பார்த்து கிழிச்சோம். அவர் வந்து என்னென்னா சொல்கிறாரு, இல்லை அவங்க நல்ல பிளேயர் தான், யார் பார்வதி எனக்கு வேணும்னு கேட்குறாங்க, தலைக்கு டாஸ்க்குக்கு நான் போகிறேன்னு சொல்கிறாங்க. இல்லை நீ ரொம்ப நல்லா தான் ப்ளே பண்ணுற, ஆனால் உனக்கு இப்போ ரெஸ்ட்டு தேவை, நீ வேண்டாம், சுபிக்ஷாவை செலக்ட் பண்ணுறேன்றாங்க. ஆக்சுவலாக இந்த டீமை விட்டுட்டு வேண்டான்னு பிக் பாஸ் சொன்னதையே வேணும்னு அவாய்ட் பண்ணிட்டு போனவங்க, ரூல்ஸை ஃபாலோ பண்ணாதவங்க, அவங்க 3 பேர் வந்து எப்படிங்க சுபிக்ஷாவுக்கு போட முடியும்? இதில் என்னன்னா எங்கே பார்வதிக்கு மேக்ஸிமம் மெஜாரிட்டி ஓட்டு போட்டு பார்வதி வந்துருமோ அப்படின்னு. இதில் இந்த துப்புக்கொட்டை திவாகர் இருக்கார்ல, துப்புக்கொட்டை தர்பீஸ், எனக்கு நான் போனோம், எனக்கு வந்து தர்பீஸ் வந்து கனிக்கு சொல்லுது, கனி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுமா. யாரையா இவர் இப்படியா அப்படியா? கனி வந்து கோல் மூட்டிங்கிறாரு, கனி வந்து பொருளி பேசுகிறாங்கங்கிறாரு, அப்புறம் திரும்ப வந்து கனிக்கு வந்து இங்கே ஓட்டு போடுறாரு. என்ன நீதி நேர்மை நியாயம்? ஒரு கருத்து நீ எடுத்து வச்சுனா அது தப்புன்னா தப்பு தான், கடைசி வரணும் நீ அதில் தான் ஸ்டாண்டாக நிற்கணும். நீனு திரும்ப இப்படி மாற்றி பேசுறது என்ன அது?
இவ்வளோ கேவலமாக போனவங்க திரும்பி வந்து ஓட் பண்ணுறாங்கங்க, அதை ஆக்செப்ட் பண்ணுறாங்க. இதில் யாருமே எதுவுமே என்ன டிஸ்கஸ் பண்ணுறது? பார்வதி மட்டும் என்ன பேச முடியும் சொல்லுங்கள்? அது படாத அடியெல்லாம் அந்த பிள்ளை பட்டுருச்சு, அது என்ன பேச முடியும் இதில்? இப்படி கேவலமான டாஸ்க் சுபிக்ஷாவை போய் செலக்ட் பண்ணுறாங்கங்க தலை டாஸ்க்குக்கு. சுபிக்ஷா என்ன இந்த நீங்கள் சொல்லுங்கள், இந்த டாஸ்க் நடந்துச்சு, இந்த அரசவை டாஸ்க்கு, ராஜ்யம் டாஸ்க்கு, இதில் சுபிக்ஷாவோட ரோல் என்ன, அவங்க எதில் தெரிஞ்சாங்க, அப்படி ரொம்ப சுவாரஸ்யமாக அவங்க என்ன பண்ணாங்க, ஏதாவது ஒன்று இருந்துச்சா? பார்வதியை செலக்ட் பண்ணியிருக்கலாங்க. ஒரு அரசியாக இருந்தாங்க, ஒரு 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 அமைச்சரவையில் இருந்தாங்க. ஸோ அமைச்சரவையை கைட் பண்ணாங்க. அவங்கள செலக்ட் பண்ணாமல் சுபிக்ஷாவை போய் செலக்ட் பண்ணியிருக்குங்க. உள்ளுக்குள்ளேருந்தே இந்த சூனிய வேலையெல்லாம் பார்த்து ஆப்போசிட் டீம் இங்கேருந்து அங்கே போயிட்டு அங்கேருந்து இங்கே வந்து இது என்ன டீம் மாதிரியே தெரில. இந்த டாஸ்க்லாம் ஒன்றும் சுவாரஸ்யமாக இல்லைன்னு தான் நிறுத்தி தொலைங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸே நிறுத்தின மாதிரி தான் இருந்துச்சு ஆக்சுவலாக. போய் கக்கிசிட்ட போய் நில்லு. ஓகே பாஸ். அடுத்து பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க்கு, யார் ஒருத்தவங்க ரொம்ப பெரிய மனுஷத்தனமாக மெச்சூர்டாக ஜட்ஜ்மெண்ட் வந்து கரெக்டாக கொடுப்பாங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி 3 மெம்பர்ஸை செலக்ட் பண்ண சொல்கிறாங்க பிக் பாஸு. இதில் கனி வந்து ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக கொடுப்பாங்களாம் பெரிய மனுஷத்தனமாக. விக்ரம் இதில் அன்எக்ஸ்பெக்டட், நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதெல்லாம் ஹவுஸ்மேட் செலக்ட் பண்ணுறாங்கங்க. அடுத்து 3rd ஒன் வந்து பார்த்திங்கன்னா அமித் உள்ளேருந்து உள்ளே வந்துட்டு ஆக்சுவலாக இடையில தான் வந்தார் இல்லையா, வந்துட்டு உள்ளே வந்து அவர் என்ன அப்படி பண்ணார் என்னன்னு தெரில. இவங்கெல்லாம் ரொம்ப ஜட்ஜ்மெண்ட் சூப்பராக இருக்காங்களாம், பெரிய மனுஷத்தனமாக இருக்காங்களாமா. இவங்க 3 பேரை யாரை செலக்ட் பண்ணாங்கன்னா ஹவுஸ் ரூலில் மேக்ஸிமம் மெஜாரிட்டி எல்லாம் இவங்கள செலக்ட் பண்ணுறாங்க. சரியா? செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இவங்க 3 பேருக்கும் ஒரு டாஸ்க் என்னென்னா, ரேங்கிங் அடிப்படையில் நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் 1 to 14 நீங்கள் அலாட் பண்ணணும் ஒவ்வொரு பர்சனுக்கு அப்படின்னு சொல்லி. இதில் ஃபஸ்ட்டு என்னென்னா, ரொம்ப மெச்சூர்டாக இருக்கவங்க, லாஸ்ட்டில் இருக்கிறவங்க யாருன்னா ப்ரீ மெச்சூர்டாக இருக்கிறவங்க. இதுதான் டாஸ்க். இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறாங்க, யார் மெச்சூர்டாக நடந்துக்கிறாங்க, யார் சிறுப்புலத்தனமாக நடந்துக்கிறாங்க, அவங்க ரொம்ப மெச்சூர்டாக இருக்கிறாங்களாம், ஏதோ கொஞ்சம் அறிவை பயன்படுத்தி கேமை விளையாடுறாங்களாம், கருத்து பரிமாற்றம் வந்து ரொம்ப நிதானமாக பண்ணுறாங்களாம், எதை வெளிப்படுத்தினாலும் ரொம்ப நாகரிகமாக வெளிப்படுத்துகிறாங்களாம், தேவைப்படுற இடத்துல மட்டும் பேசுகிறாங்களாம். இவங்க இந்த அடிப்படையில் ரொம்ப மெச்சூர்டான ஆளுங்களில் ஃபஸ்ட்டு 3 அவங்க செலக்ட் பண்ணது யாருன்னா, நம்பர் 1 சபரி அம்மா, நம்பர் 2 வந்து சுபிக்ஷா, நம்பர் 3 கெமி, நம்பர் 4 சாண்ட்ரா, நம்பர் 5 வந்து பிரஜின். இந்த 5 பேர் இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப மெச்சூர்டாக இருக்கிறாங்களாமா, அறிவை ஏதோ கொஞ்சம் பயன்படுத்துகிறாங்களாமா, கருத்து பரிமாற்றம் வந்து கரெக்டாக பண்ணுவாங்களாம், எதாக இருந்தாலும் ரொம்ப நாகரிகமான முறையில் வெளிப்படுத்துவாங்களாம், தேவைப்படுற இடத்துல மட்டும்தான் அவங்க பேசுவாங்களாம். சீரியஸ்லி இந்த 5 பேர் விடுங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சபரியை சொல்லுங்கள். சபரி வந்து சீரியஸாக இதுக்கு இந்த நம்பர் 1 பிளேஸுக்கு அவர் தகுதியானவரா? கேள்வி எல்லாம் கேட்கப்படாம கேட்லாக்கு கொடுத்துருக்காங்க. சபரி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்தீங்க. அவர் வந்து ரொம்ப மெச்சூர்டாக ப்ளே பண்ணுறாங்க. பார்வதி விஷயம் எக்ஸாம்பிள் போதாதா? இவ்வளோ நாள் அன்புன்ற ஒரு ஷேடோவுக்குள்ளே இருந்து வளர்ந்து வந்தாரே சபரி, அவர் ரொம்ப மெச்சூர்டாக வார்த்தை பிரயோகம் வந்து பார்த்து யூஸ் பண்ணுவாராமா. யார் சபரி வார்த்தை பிரயோகம் பார்த்து யூஸ் பண்ணுறாரு, நிதானமாக செயல்படுறாரு, நிதானமாக விளையாடுறாரா. தலை டாஸ்கில் வச்சு செய்ன்னு பார்வதி செஞ்சு விட்டுட்டு அடின்னு அடிச்சு தள்ளி பார்வதியை. அவ்வளோதான். வெரி குட். யார் நீங்களா? உங்களுக்கு என்ன கேட்டால் அந்த டாஸ்க்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு இந்த பிரச்சனை நம்ம ஈடுபடக்கூடாதுன்னு பிக் பாஸ் முடிவு பண்ணிட்டாரு. சரிங்களா? ரேங்கிங் டாஸ்கில் நீங்களே செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி எப்படி இவங்களோட வாயிலே மண்ணள்ளி போடுறது. நீ சொன்னியா, அடுத்து ஓகே நீ தானே செலக்ட் பண்ண, அப்போ அவங்க தான் ஒன்றா ரேங்கிங் அடிப்படையில் பிரிக்கிறாங்க. இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, நீ அடிச்சுக்கிட்டு சாகு, அதையாவது உருப்படியாக பண்ணு. இப்படி ஒரு கருத்து மோதலாவது ஏற்படுத்தும் போது அதாவது ஏதாவது சுவாரஸ்யமாக பண்ணி தொலைகிறியா, அதையாவது பண்ணு. டாஸ்க்கு தான் ஒன்றும் பண்ணி கிழிக்க மாட்டேங்கிறீங்க, இதையாவது உருப்படியாக பண்ணுன்னு பிக் பாஸ் சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சுபிக்ஷா சீரியஸ்லி சொல்கிற 2nd பிளேஸுக்கு அவங்க வந்து வர்த்தான ஆள். அவங்க சுபிக்ஷா 2 இல்லப்பா, மேனேஜர் மூஞ்சியே உனக்கு இல்லையடா. பொரளி பேசுறது, விக்ரம் கூட ஷேடோவில் கொஞ்ச நாள் இருந்தாங்க, அப்புறம் வியானாவோட ஷேடோவுக்கு வந்தாங்க, இப்போ வந்து கனியோட ஷேடோவுக்கு போயிருக்காங்க. ஸோ கனிக்கு யார் யாரெல்லாம் விருப்பமோ அவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு 2 பிளேஸ் 3 பிளேஸ் இவங்க கொடுத்துருவாங்க.
யார் இவனுங்களாம் உங்களுக்கு கொடுக்கறது டாஸ்க் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அதை நீங்கள் வந்து நியூட்ரலாக பண்ணணும். இங்கேயும் கொண்டு வந்து உங்களோட குரூப்பீசத்தையும் உங்களோட அன்பை எல்லாத்தையும் இதில் தான் பொழிவீங்க போல். ஒட்டு கேட்கறது சுபிக்ஷா ஏங்க ஒரு சின்ன பொண்ணு ஒரு விஷயத்த டைரெக்டாக போய் பேசலாமே, ஹேண்டில் பண்ணலாமே, எதுக்கு ஏதோ ஒன்று கேட்குறேன்னு சொல்லி ஒரு சில விஷயம்லாம் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. கேவலமாக அங்கே போய் கேள்வியை கேட்டுவிட்டு ஒன்றுத்துக்கும் கிளாரிட்டி நமக்கும் புரியாது, அவங்க கேட்குறவங்களும் ஓகே எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வர்றது. இதுதான் சுபிக்ஷாவோட கேரக்டர். கெமியை பற்றி உலகறிஞ்ச விஷயந்தான். ஃபஸ்ட்டு 2 வீக் வந்து திவாகரை வச்சு ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க, அப்புறம் உடனே சைலண்ட் ஆகிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல, எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல. சீரியஸே சொல்லுங்கள், அரோரா மாதிரி அரோரா ஒரு சில விஷயங்களை சீரியஸாக தெரிஞ்சாங்கங்க, ஏதோ கண்டென்ட்டாவது கொடுக்க ட்ரை பண்ணாங்க துஷாத் கூட சேர்ந்துட்டு. கெமி என்ன பண்ணி சொல்லுங்க, ஒன்றுமே. ஐயோ யாரையா நீங்கள் ஒரு விஷயத்த கொடுத்தா இவ்வளோ ஒஸ்ட்டாக நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் கொடுங்க, நாங்கள் பண்ணுறது தான் பண்ணுவோம், நாங்கள் இதை யோசிக்க மாட்டோம், சிந்திக்க மாட்டோம், இது அடுத்த ரேஞ்சுக்கு கொண்டு போகணும்னு நினைக்க மாட்டோம். ஃபஸ்ட்டு 3 பிளேஸுக்கு இவங்க ஒர்த்தான ஆளா? இப்போ வந்த சாண்ட்ரா என்னங்க, சாண்ட்ரா 4th பிளேஸுக்கு ஒர்த்தா? நீங்கள் சொல்லுங்கள். சாண்ட்ரா என்ன பண்ணாங்க? லாஸ்ட் வீக்கு கேமுன்ற பேரில் எல்லாரோட நிம்மதியுமே கெடுத்தாங்க. வந்த கெஸ்ட்லாம் மூஞ்சில் சாணத்தை கொண்டு அடித்து துரத்துனாங்க. அவங்களாம் ரொம்ப ஒர்த்தான ஆளா சொல்லுங்கள்? இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. பிரஜின்லாம் அதுக்கு வந்து அந்த இடத்துக்கு தகுதியான ஆளா? நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. ஐயோ என்னையா நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, என்னையா நினச்சிட்டு இருக்கீங்க? இதில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 14th இடத்துல வந்து திவாகரா, அதுக்கடுத்து வந்து 13ல் வந்து நம்ம பார்வதியா, 12ல் வந்து எஃப்ஜே. நான் என்ன சொல்கிறேன், எஃப்ஜே வந்து ஏன் கனி செலக்ட் பண்ணாங்கன்னா அவங்க ஒன்றும் ரொம்ப நீதி நேர்மைலாம் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. இதில் அமித் வந்து இவங்க 2 பேரும் விக்கல்ஸ் விக்ரமும் கனியும் சொல்கிறத தலையாட்டிட்டு விட்டுட்டாரு, சரிங்களா? அவர் எதுவும் ஓனாக ஒப்பீனியன் சொல்ல, ஏன்னா இவங்க தான் ஆக்குப்பை பண்ணி கருத்து நிறைய சொல்கிறாங்க, டிஸ்கஸ் பண்ணுறாங்களே. அப்போ அவர் என்ன சொல்லுவார், அவருக்கு ஒன்றும் தெரியாதுல்ல, அவர் எதுவும் சொல்லலை. விக்கல்ஸ் விக்ரமோட இன்னொரு ரூபம், இன்னொரு உருவம், இன்னொரு மனிதர், இன்னொரு கேரக்டர், இதான் நமக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு. வெளில உடச்சி முகத்தரையை உடச்சி கிழிச்சு கொண்டு வந்துட்டாங்களே பார்வதி. அதாவது அந்த ஹோட்டல் டாஸ்கில் தன்னோட பதவி இழந்தது, தான் வந்து கோமாளியானதை ஏற்றுக்க முடியாமல் அந்த கோவத்தை யார்கிட்ட காட்டுறதுன்னு தெரியாமல் சாண்ட்ரா மேலே காட்டினா பிரஜின் வருவாருன்னு சொல்லி கோழம் மாதிரி ஒதுங்கி பார்வதியை வச்சு ஏதோ நான் செய்கிறேன் அப்படின்ற பேரில், ஒரு கண்டென்ட் கொடுக்குறேன்ற பேரில் ஒரு இன்னாக்ட்லாம் பண்ணி ஒரு மாதிரி பாடி லாங்குவேஜ்லாம் கொண்டு வந்து காமெடியனாமா. காமெடினுன்னா என்னன்னே தெரியலையா, என்னையா பண்ணிகிட்டு இருக்கீங்க? அவங்க கொண்டு வந்து இவங்க 3 பேரையும் நான் என்ன சொல்கிறேன், நீ வந்து நியாயமாக கொடுக்கறதா இருந்தால் அடுத்து லாஸ்ட்டு 3 பிளேஸில் இருக்கவங்க ப்ரீ மெச்சூர்டா, தேவையில்லாமல் சண்டை போடுறவங்களாம், சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறவங்களாம், திருப்புள்ளத்தனமா, அப்புறம் மார்க் பண்ணுறதா, ஒருத்தவங்கள மார்க் பண்ணி பேசுகிறதான், இதெல்லாம் யாருன்னா பின்னாடி உள்ளவங்க பண்ணுறாங்களாமா. பார்வதி, எஃப்ஜே, அந்த பார்த்தீங்கன்னா திவாகர். இதில் திவாகர் வந்து இந்த இடத்துக்கு வரத்துக்கு காரணம் யாருன்னா வினோத். தப்பு செய்கிறவனை விட தப்பு செய்ய எவன் தூண்டுறானோ அவன் தான் பிக்கஸ்ட் ப்ராப்ளமே. அவரோட நேச்சர் வந்து ஒரு விஷயத்த நீங்கள் சொன்னீங்கன்னா நியாயமாக பேசுகிறன்ற பேரில் கத்துறது, சொன்னதே திரும்ப திரும்ப பேசுறது, ஆப்போசிட்டில் என்ன பேச வராங்கன்றதை கேட்குறதும் கிடையாது, அவங்கள பேச விடுறதும் கிடையாது. இந்த மாதிரி தேவையில்லாமல் உண்மையிலே ப்ரீ மெச்சூர்டு தான், அவர் இல்லைன்னா சொல்லலை, அவர் அப்படி தான் நடந்துக்குவார். ஆனால் அவர் எதுக்காக அப்படி நடக்கிறாருன்னா, அவரை அட்டாக் பண்ணும்போது, அவருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, அவர் மட்டும்தான் இந்த ப்ராப்ளத்துக்கு முக்கியமான ரீசன் ஒருத்தவங்க சொல்லும்போது, நான் அப்படி கிடையாது, என்னை விட அந்த இடத்துக்கு தகுதியானவங்களாம் இருக்கிறாங்கன்றது தான் அவர் வந்து ஆர்கியூ பண்ணுவார், பேசுவார். பார்வதி எப்படின்னா, தனக்கு ஒரு பிரச்சனை, ஏங்க எல்லாரும் வீட்டில் உள்ள எல்லாரும் அவங்கள ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, அவங்க பக்கம் பிரச்சனைன்னு சொல்லி கொண்டு போகிறாங்க. அப்போ அந்த பொண்ணு கேட்காதா, தனக்கான நியாயத்தை கேட்காதா, தனக்கான பிரச்சனையை பேசாதா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நேச்சர். கனி வந்து பின்னாடி இருந்து ஒரு ஷேடோவில் மற்றவங்களுக்கு பின்னாடி இருந்து ஒரு விஷயத்த வந்து மூவ் பண்ணுவாங்க, கோல் மூட்டுவாங்க, இல்லை பின்னாடி புரளி பேசுவாங்க. இது மட்டும்தான் அவங்களால பண்ண முடியும். நான் அதெல்லாம் பேச மாட்டேன், எனக்கு பிரச்சனையா நேருக்கு நேராக பேசுவேன். அவங்க எல்லாருமே என்னென்னா சவுண்டை ரேஸ் பண்ணி பேசுவாங்கங்க, ஐ ஆக்செப்டட், சவுண்டை ரேஸ் பண்ணி பேசுவாங்க. பட் அவங்க காரணத்தோடு தான் பேசுவாங்க, சம்மந்தம் இல்லாமல் பேசுறது கிடையாது, சின்ன பிள்ளை மாதிரி அவங்க நடந்துக்கிறது கிடையாது. தனக்கு ஒன்று தேவை, எல்லாரும் என்னையும் வந்து டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது, ஸோ என்னோட உரிமைக்காக நான் போராடுறேன்.
இதுதான் பிக் பாஸ். அமைதியா இருக்கிறது, போறது வர்றதெல்லாம் கிடையாது. இது சம்பந்தமே இல்லாம இவங்கெல்லாம் கொண்டு போய் எஃப்ஜேவை தூக்கி போட்டு எஃப்ஜேவுக்கும் கனிக்கும் பர்சனலா என்ன இஷ்யூஸ்னா, இப்போ புதுசா வந்த பிரஜன் கூடயும் சாண்ட்ரா கூடயும் எஃப்ஜே வந்து சேர்ந்துக்கிட்டாரு. ஏன்னா லாஸ்ட் வீக் விஜய் சேதுபதி சார் பிடிச்சி வாங்கி விட்டாங்கல்ல, நீங்க அன்புன்ற கேங்ல இருக்கிற அப்படி இருக்கான்னு சொல்லி திட்டி விட்டதும், இப்போ இவங்க பிரஜன் கூட சேர்த்துட்டு கனியெல்லாம் தாங்கிக்க முடியல. நம்ம கேங்ல இருந்து ஒரு ஆள் பிரிஞ்சு வந்துட்டாங்களே, எப்படி நம்ம அவனை தானே இவ்வளோ நாள் தூக்கி பிடிச்சோம் காப்பாற்றணும், இப்போ எப்படி அவன் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த சைடு சப்போர்ட் பண்றாங்க. அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை மரம் சின்னத்துல ஒரு குத்து பண்ணாம எஃப்சியை தூக்கி அங்க போட்டாச்சு, சபரியை தூக்கி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல போட்டாச்சு. யோ ஒரு மனசாட்சியோட சொல்லுங்க, சபரியெல்லாம் அந்த இடத்துல ஐ கான்ட் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. பார்வதி விஷயத்துல மார்னிங் எழுந்து நல்லா யோகா பண்ற ஒரு மனுஷனால ஒரு ஹார்ஷா ஒரு தலை போட்டிக்காக ஒரு பொண்ணை உன்னோட பவரை யூஸ் பண்ணி இப்படி அட்டாக் பண்றதுக்கு கேவலமா இல்லையா? அந்த ஒரு விஷயத்துலயே அவரோட நிதானம் உங்களுக்கு தெரிய வேணாமா? வார்த்தை பிரயோகம் தெரிய வேணாமா? சொல்லிட்டே பண்றாருயா, நான் ரொம்ப ஹார்ஷா தான் அட்டாக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. பார்வதி ரிவெஞ்சு வச்சு அடிச்சிருக்காங்க கண்ணில் முட்டியில. என்னதான் சொல்றதுனே தெரியல. இதுல வியானாவோட கருத்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த 3 பேர் வந்து அங்க நிக்க தகுதியே கிடையாது. நான் 3rd பிளேஸ் தான், அந்த பொண்ணு நினைச்சிருந்தா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு போகலான்னு சொல்லி, நான் 3rd பிளேஸுக்கு ஒருத்த அப்படின்னு சொல்லி அவங்கள வரிசைப்படுத்திக்கிறாங்க. இதுல சம்மந்தமே இல்லாம பேசணும், பேசக்கூடாது, பேசினா பிரச்சனை, பேசாம இருந்தாலும் பிரச்சனை, நீ சண்டை போட்டாலும் பிரச்சனை. அப்ப இந்த பிக் பாஸ் வீட்டில் என்னதான் பண்றது? எதுக்கு தான் நம்ம உள்ள வந்திருக்கோம் சொல்லுங்க? எதுக்கு வந்திருக்கோம்? நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது, எதுவுமே பேசக்கூடாதுன்றதுக்கு எதுக்கு நம்ம உள்ள வந்திருக்கோம்? இதுல இடையில எல்லாத்தையும் லைனா சொல்லிட்டு வந்தாச்சு. வினோத் வந்து நான் ஆக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஓகே பிக் பாஸே சொல்லிட்டாரு, பிக் பாஸ் சொல்லையா, உன் வீட்டில் உள்ள 3 பேர் தான் ஏன் சொல்லியிருக்காங்க நீ இங்கே தான் நிற்கணும்னு. இவர் சொல்கிறார் ஓகே பிக் பாஸே கொடுத்தது, அதனால நான் வந்து 11வது இடத்த எடுத்துக்கிறேன்ட்டு வினோத் ஆக்செப்ட் பண்ணுறாரு. இது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கடந்து போயிட்டு 6th பிளேஸில் இருக்காங்க. அவங்க பேசும்போது தான் நம்மளுடைய கமருதீனுக்கு ஞாபகம் வந்துச்சு, ஐயோ விஜய் சேதுபதி சார் வேற வந்து கேட்பாரு, என்ன நடிக்க முடியாது, நாங்க இப்படிதான் இருப்போம், ஓகேங்களா? நாங்க வந்து உங்களுக்கு அந்த பிளேஸ் ஓகேவா, நீ எதுவுமே ஆர்கியூ பண்ணல, எதுவுமே சொல்ல, நீ ஆக்செப்ட் பண்றியான்னு கேட்பாரு அப்படின்னு சொல்லி நான் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. அது எப்படி அவங்கெல்லாம் அங்கே இவங்கெல்லாம் இங்கே, சபரிலாம் அந்த இடத்துக்கு வந்து ஓர்த்தா அப்படின்னு சொல்லி தூங்கிட்டு இருந்த சிங்கம் எழுந்த மாதிரி கமருதீன் ஏதாவது பேசணுமான்னு இவ்வளோ நேரம் ஆர்கியூமெண்ட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவர் கண்ணு முழிச்சு, ஓ நம்ம ஏதாவது பேசணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி கமருதீன் பேசுன மாதிரி இருந்துச்சு. சிங்கம் தலை இறங்கிருச்சு. ரம்யா ஒன்றுமே பேசல. அரோரா நான் ஆக்செப்ட் பண்ணுறேங்க அப்படிங்குது. ரம்யா வந்து வெளியில் போகிறோன்றது தெரிஞ்சிருச்சு போல். மேடம் வந்து ரொம்ப சைலண்ட்டாக போக போகிறோம், இந்த நேரத்தில் எதுக்கு தேவையில்லாத பிரச்சனைனா அப்படின்னு சொல்லி அமைதியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த ரேங்கிங் மெத்தட் வந்து டோட்டலி ராங். தவளை தன் வாயிலே கெடும், தானே தன்னுடைய வாயில் மண்ணை வாரி போட்டுக்கிட்ட மாதிரி ஹவுஸ்மேட்ஸு 3 பேரும் ரொம்ப பயங்கரமாக மெச்சூர்டாக நடந்துக்கிறாங்கன்னு சொல்லி செலக்ட் பண்ணி அவங்க 3 பேரும் இவங்க எல்லார் முகத்துலையும் நல்லா உருட்டி அடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஒருத்தருக்கு பிறந்திருந்தா இப்ப ஏறி இவ்வளோ ஒஸ்ட்டாக ஒரு விஷயத்த கொடுத்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுங்கய்யா, ஏதாவது சுவாரஸ்யமாக பண்ணுங்க, டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்கன்னா இவ்வளோ ஒஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் இதுங்களால தான் பண்ண முடியும். இனி வரக்கூடிய நாட்களில் என்ன பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். இது டோட்டலி ராங். தேங்க்யூ ஸோ மச். என்னோடய கருத்து பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய கமெண்ட்ஸை, வேல்யூபிள் கமெண்ட்ஸை தயவுசெய்து கொடுங்க. இது நெக்ஸ்ட்டு ஸ்டெப் நம்ம மூவ் ஆன் போகிறதுக்கும் ஒரு சில கரெக்ஷன் இருந்தால் திருத்திக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். தேங்க்யூ.